உங்கள் அனைவருக்கும் என்று வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த சமையல் செய்யவிருக்கிறேன். இந்த சமையலின் பெயர் இந்த முட்டை இருக்குதுல்ல, எக் வந்து 5 எக் இருக்குது, 5 முட்டை இருக்குது. வேக வச்சு சுத்தம் பண்ணிட்டு எல்லாம் கழுவி வச்சுருக்கேன். 5 முட்டை வச்சுருக்கேன். அப்புறம் இது என்ன செய்விருக்கிறேன்னா, இந்த முட்டையில் என்ன செய்விருக்கிற சமையல்னா, இன்ஸ்டன்ட் ரெண்டாங் பேஸ்ட்டு. இந்த பேஸ்ட்டு சாஸை நான் பயன்படுத்தி இந்த முட்டை ரெண்டாங் செய்ய போகிறேன். இது வந்து இந்த கம்பெனி பேர் டாப் வாலு கம்பெனி. இதில் இன்ஸ்டன்ட் ரெண்டாங் பேஸ்ட்டு எல்லாம் தயாரிக்கிறாங்க. இது பாருங்கள், உள்ளுக்கு பேக்கெட்டில் இருக்குது. ஸோ இப்போ இந்த இன்ஸ்டன்ட் ரெண்டாங் பேஸ்ட் வந்து சிக்கனுக்குள்ளது. சிக்கன் இன்ஸ்டன்ட் ரெண்டாங் பேஸ்ட்டு, சிக்கன் ரெண்டாங் செய்கிறதுக்குள்ள பேஸ்ட்டு. ஆனால் இந்த பேஸ்ட்டு நான் பயன்படுத்தி சிக்கன் நான் இப்போ செய்யல. இந்த முட்டை ரெண்டாங் செய்ய போகிறேன். இது வந்து கோழிக்கும் பாய்க்கலாம், கோழி இறைச்சிக்கு பாய்க்கலாம், ஆட்டை இறைச்சிக்கு பாய்க்கலாம். இது முட்டை செய்கிறதுக்கு உள்ள ரெண்டாங் பேஸ்ட்டு இல்லை, சிக்கன் பேஸ்ட்டு பாய்ச்சி நான் வந்து முட்டை ரெண்டாங் செய்ய போகிறேன். உருளைக்கிழங்கு, பெரிய கிழங்கு, பீஜிங் சீனா கிழங்கு, பெரிய கிழங்கு, நீட்டு கிழங்கு நீள்வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு தக்காளி பழம், 1 டொமேட்டோ, இது நான் வந்து சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். இது முட்டை கிரேவினால், இந்த ரெண்டாங் முட்டை கிரேவினால் நான் வந்து உருளைக்கிழங்கும் அதுக்கு ஒரு தக்காளி பழம் ஒன்று தான் போட்டேன். இது வந்து இதுக்கு இந்த முட்டை ரெண்டாங் கிரேவி செய்கிறதுக்குள்ள தண்ணீர் பால்டுன்னு எவாப்ரேட்டட் க்ரீமர் மில்க்கு, தண்ணியாக இருக்கும், வாட்டர் மில்க் மாதிரி. ஸோ இப்போ இது குழம்புக்கு ஊற்றலாம். ஓகே, ஸோ இப்போ இவ்வளவு தான். தண்ணீர் வந்து நான் 260 ml தண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இவ்வளோ தான். இது நான் போட்டு நான் இப்போ வந்து செய்ய போகிறேன். இப்போ இந்த பேஸ்ட்டு ரெண்டாங் பேஸ்ட்டு, சிக்கன் ரெண்டாங் பேஸ்ட்டு, இது நான் முட்டை போட்டு சிக்கன் கிரேவி செய்ய போகிறேன். கொஞ்சம் தண்ணியை ஓட்டி வச்சுக்கிறேன். இதில் வந்து பாதி தான் நான் போடுவேன், ஹாஃப் தான் போடுவேன் இந்த பேஸ்ட்டு. இதை கொஞ்சம் நேரம் அப்படியே சட்டியில் வதக்கிட்டு ஏன்னா இந்த முட்டை வந்து எக் வந்து 5 எக்ஸ் தான் இருக்குது, 5 முட்டை தான் இருக்குது. அதனால் இந்த சாஸ் வந்து போதுமா என்னன்னு தெரியல. நான் வந்து கிரேவி மாதிரி கொஞ்சமாக வைக்க போகிறேன். இன்னும் இந்த உருளைக்கிழங்கு இருக்குல்ல, ஸோ இப்போ இது வேகிறதுக்கு எல்லாம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணணும். ஸோ அதனால் பேஸ்ட் எல்லாம் போட்டுடலாமா, ஒரு பேக்கெட். ஓகே, ஏன்னா கிழங்கு தக்காளி பழம்லாம் போடுறேன், இங்கே எல்லா பேஸ்ட்டும் போட்டுடுறேன், பரவாயில்ல. ஏன்னா கொஞ்சம் கிரேவியாக எடுக்க போகிறேன். உருளைக்கிழங்குலாம் இருக்குல்ல, சென்ற மாதம் வாங்கினது இந்த பேஸ்ட்டு, சிக்கன் ரெண்டாங் கிரேவி பேஸ்ட்டு சென்ற மாதம் வாங்கினது. இது வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். அப்படியே இங்கே கட்டி போகாது, வெளியே வைக்கக்கூடாது, ஐஸ் கட்டியில் தான் வைக்கணும். வாங்கிட்டு வந்துடும். இதில் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுவேன். இருங்க, இப்போ இது நல்லா கொதிக்குது, நல்லா வாசம் வருது. அந்த பேஸ்ட்டு சாஸு நிறைய சாமான்கள்லாம் கலந்துருக்காங்கல்ல, சமையல் பொருட்கள்,
ஸ்பைசஸ்லாம் நிறையா இருக்குதுல்ல, நல்லா வாசமாக இருக்குது. ஓகே, இப்போ இது வந்து இப்போ உருளைக்கிழங்கு போடுறேன். உருளைக்கிழங்கு போட்டு இது வந்து மெலிசாக வெட்டி இருக்கிறதுனால கிழங்கு நீல வாக்கில் சீக்கிரம் வந்துடும். ஓகே, கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் முதல்ல, சும்மா கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன், கொஞ்சமாக ஜோன்னு உப்பு போட்டிருக்கேன் முதல்ல, உப்பு பத்தில். ஓகே, அப்புறம் இது தக்காளி பழம் கொஞ்சம் போடுறேன், ஒரு தக்காளி பழம், டொமேட்டோ இது போட்டு வேகட்டும். இது எல்லாம் உரப்பெல்லாம் இருக்குது. ஏன்னா இப்போ இது வந்து இப்படி இந்த 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 கிரேவியோட நான் எடுக்க மாட்டேன், இவ்வளோ வாட்டரையும் எடுக்க மாட்டேன். இதெல்லாம் சுண்டி வந்துச்சுன்னா கொஞ்சம் கட்டியாக வரும். ஹலோ வீவர்ஸ், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அனைவரும் இந்த என்னோட சமையல் ரெசிபியை பாருங்கள். நான் இதை எப்படி சமைக்கிறேன்னு பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் இந்த சிக்கன் ரெண்டாங் பேஸ்ட்டு நீங்கள் வாங்கி ரெடிமேடாக விற்கிது, கடைகளில் ஷாப்பிங்கில் விற்கும். இது பெரும்பாலும் அங்கே தான் கிடைக்கும். பெரிய பெரிய ஹைப்பர் மார்க்கெட், பெரிய கொஞ்சம் சின்ன எம்போரியம், அதிலெல்லாம் அந்த பேஸ்ட்டு விற்கும். அது பாவிச்சு இதே மாதிரி முட்டை கிரேவி ரெண்டாம் நீங்கள் செய்யலாம். இப்போ இது வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம எல்லாம் சாமான் போட்டு முட்டை ரெண்டாம் செய்கிறது சொந்தமாக எல்லாம் சாமான்கள் போட்டும் செய்யலாம். இப்போ இந்த பேஸ்ட்டு போட்டும் இப்படி செய்யலாம். இது நம்ம வேலையை வந்து சீக்கிரம் முடிச்சு கொடுத்தோம். இப்போ இதுக்கு பிறகு இப்போ இந்த முட்டையை நான் அப்படியே போட்டுறேன். முட்டை 5 முட்டை இருக்குது, 5 முட்டை. இது வந்து முட்டை குழம்பு மாதிரி இருக்குது, கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். நான் கொஞ்சம் அடுப்பு வந்து கொஞ்சம் வேகமாக வச்சு அதெல்லாம் சுண்டிடும். இந்த பாருங்கள், எண்ணெய்லாம் திரிஞ்சிருச்சு பாருங்கள். இது இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ நம்ம வந்து இந்த சமையல் செய்கிறோம் இன்ஸ்டன்ட் பேக்கெட் போட்டு. நம்ம வந்து சொந்தமாக சாமான்லாம் வாங்கி சமைச்சாலும் இந்த இந்த கிரேவி வந்து பெரட்டல் வந்து தண்ணியாகவும் வைக்கலாம், கொஞ்சம் கட்டியாகவும் வைக்கலாம். ரொம்ப தண்ணியாக குழம்பு மாதிரி, இது வந்து குழம்பு மாதிரி இருக்குது பாருங்கள். இது எனக்கு கொஞ்சம் கட்டி ஆகணும். நான் அடுப்பை வேகமாக வச்சு கொஞ்சம் சுண்ட வச்சுருவேன். கிரேவி மாதிரி கட்டியாக வைக்கணும். இன்னொன்று பெரட்டல் மாதிரியும் எடுக்கலாம், கொஞ்சம் தண்ணியோட வாட்டரியாக. ஸோ அப்போ 2 விதமாக சமைக்கலாம். அது கொஞ்சம் தண்ணியாகவும் எடுக்கலாம், கொஞ்சம் கட்டியாகவும் எடுக்கலாம். எப்படின்னா அந்த சோறில் ஊற்றி சாப்பிடலாம்ல சிலர், இப்படி கூட சிலர் ஊற்றி சாப்பிடுவாங்க. இதில் உள்ள அந்த இன்க்ரீடியன்ஸ் இருக்கிறதுல ஸ்பைசஸ் இருக்கிறதுல மூலிகை ஜாமான், அதெல்லாம் வந்து நல்லா ருசி, உடம்புக்கு நல்லது. இது அவங்கவுங்க எப்படி வந்து சமைச்சு தண்ணியாவோ கட்டியாவோ அந்த ரெண்டாம் முட்டை கிரேவியை செய்கிறீங்களோ அந்த அந்த பக்குவத்துக்கு நீங்கள் செஞ்சு எடுத்து நீங்கள் சாப்பிட்லாம். ஓகே, இந்த ரெண்டாம் ரெசிப்பியில் தேங்காய் பால் ஊற்ற சொல்லியிருக்காங்க. நான் கோகோனட் மில்க்கு தேங்காய் பால் ஊற்றலை, இந்த எவாபரேட்டட் மில்க்கு தண்ணி பால் இதுதான் நான் ஊற்றப்பேன். தேங்காய் பால் ஊற்றலை. ஓகே, இது ஊற்றணும் கொஞ்சம். ஓகே, இன்னும் இது கொஞ்சம் ஊற்றுறாங்க, நம்ம கொஞ்சம் ஊற்றினா போதும். இது பேசிக்கிட்டே இது மறந்துட்டேன், தண்ணி பால். இப்போ இந்த இதில் வந்து சில்லிலாம் போட்டிருக்காங்க, ரெட் சில்லிலாம் அரைச்சி போட்டிருக்காங்க. கொஞ்சம் உரப்பாக தான் இருக்குது, ஆனால் நல்லா இருக்குது. ஸோ இப்போ நல்லா ருசியாக டேஸ்டியாக இருக்குது. இந்த குழம்பு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஓகே, ஹலோ வீவர்ஸ், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்க, முட்டை கிரேவி சமைச்சு முடிச்சுட்டேன். இங்கே வச்சுருக்கேன்.